பதிக்கும் இடங்கள் காணுகின்ற முகங்கள் கடவுள் உன் திருமுகம் இதுவல்லவோ நால்வருக்கு புரியும் நன்மையான செயலார் நானிலம் மகிழ்வதும் சிறப்பல்லவோ கால் பதிக்கும் இடங்கள் காணுகின்ற முகங்கள் கடவுள் உன் திருமுகம் இதுவல்லவோ நால்வருக்கு புரியும் நன்மையான செயலார் நானிலம் மகிழ்வதும் சிறப்பல்லவோ பிறர் அன்பின் சாட்சியாய் இயேசு போல வாழ்ந்திட பிறர் அன்பின் சாட்சியாய் இயேசு போல வாழ்ந்திட காசு பணம் இல்லாத காணிக்கையானோ. விவிலியத்திலே நாம் வாசிக்கிறோம், ஒரு கடுகு விதை மிகச்சிறிய ஒரு விதைதான். ஆனால் அந்த சிறிய விதை பெரிய விருட்சமாக மாறுகிறது. பறவைகள் எல்லாம் அதில் வந்து தங்கக்கூடிய அளவிற்கு அதனுடைய விருட்சம் இருக்கிறது. மார்க்கு நற்செய்தி 4வது அதிகாரம் 32வது இறைவார்த்தையில் நாம் வாசிக்கிறோம், அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரியதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் வந்து தங்கக்கூடிய அளவிற்கு பெரும் கிளைகள் விடும் என்று. இந்த உலகத்தில் கூட நீ ஒரு சிறிய கடுகு விதை போல இருக்கலாம். உன் வாழ்க்கை கூட ஒரு சிறிய விதை போல இருக்கலாம். பிறருடைய பார்வையில் நீ மிகச்சிறியவனாக எளியவனாக இருக்கலாம். உன்னிடத்தில் இருக்கிற பொருட்களோ, உன்னிடத்தில் இருக்கிற பணபலமோ, உன்னிடத்தில் இருக்கிற அதிகாரமோ மிக மிகச் சிறியதாக இருக்கலாம். எல்லோரும் உன்னை ஏளனம் செய்யலாம், கேலி கிண்டல்கள் செய்யலாம், உன்னை பார்த்து நகைக்கலாம். நீ கவலைப்படாதே. அந்த கடுகு விதை எப்படி பெரிதாக வளர்ந்து வானத்து பறவைகள் தங்கக்கூடிய அளவிற்கு மாறியதோ, கடவுள் உன்னையும் கூட உயர்த்துவார், உன் வாழ்க்கையையும் கூட உயர்த்துவார். உன் வாழ்க்கையில் நீ ஏற்றம் பெறுவாய். அந்த கடுகு மரம் போல உன் வாழ்க்கையும் செழித்தோங்கும். பிறருக்கு பலன் தரக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையை அற்புதமாய் அவர் உயர்த்துவார். நீ கலங்காதே, நீ அஞ்சாதே, நீ திகையாதே. ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உன் வாழ்க்கையை உயர்த்தி உன்னை ஆசீர்வாதமாய் உயர்த்துவாராக. ஆமென். வாசமுள்ள மலராய் பாசமுடன் வந்தோ நேசமுடன் நேர்ப்பாய் இறைவா. கர்த்தருக்குள் வாழும் கருத்துடனே வந்தோ கனிவுடனே ஏற்பாய் தலைவா.